வணக்கம் நண்பர்களே. பணம் கதை சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நம்ம சேனல்ல பணத்தை எப்படி சம்பாதிக்கிறது, அதை எப்படி வளர்க்கிறது, அப்புறம் அதை எப்படி பத்திரமா பாத்துக்கிறதுன்னு ஆழமா அலசுவோம். அச்சா, ஒரு கோடீஸ்வரன் மாதிரி வாழணும்னா கண்டிப்பா கோடிக்கணக்கில் சம்பாதிக்கணும்னு தானே நாம எல்லாரும் நினைக்கிறோம். ஆனா அது முழு உண்மை இல்லைன்னு சொன்னா நம்புவீங்களா? உங்களுக்கு தேவை அதிக சம்பளம் இல்ல, உங்களுக்கு தேவை ஒரு பெட்டரான இடம். அது எப்படின்னு தான் இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க. சரி, நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். ஒரு வருஷத்துக்கு 80 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சோம். ஏன் நம்மல்ல பல பேரால நாம ஆசைப்பட்ட வாழ்க்கைய வாழ முடியல? மாசம் பூரா ஓடி ஓடி உழைக்கிறோம். ஆனா மாச கடைசியில பார்த்தா கையில ஒண்ணுமே மிஞ்சலேன்னு ஒரு ஃபீலிங் வருதா? யோசிங்க. இதுல தப்பு உங்க மேல இல்ல, தப்பு இந்த சிஸ்டம் மேல. இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? இதோ பாருங்க. சான் பிரான்சிஸ்கோ மாதிரி ஒரு பெரிய சிட்டில ஒரு சாதாரண வீட்டுக்கு மாசம் $4000 வாடகை கொடுக்கணும். அதாவது நம்ம இந்திய மதிப்புல கிட்டத்தட்ட 3,30,000 ரூபாய். நம்ம சம்பளத்துல ஒரு பெரிய பங்கு வாடகைக்கே போயிடுதுன்னா பாத்துக்கோங்க. அட, வாடகை மட்டும்தான் பிரச்சனையான்னு கேட்டா அதுவும் இல்ல. அங்க ஒரு கப் காஃபி குடிக்கணும்னா கூட $7 செலவு பண்ணி ஆகணும். நம்ம ஊர் கணக்குப்படி கிட்டத்தட்ட 600 ரூபாய். இப்படி சின்ன சின்னதா நம்ம பண்ற செலவே நம்ம வருமானத்தை மொத்தமா காலி பண்ணிடும். நாம சம்பாதிக்கிற பணம் நமக்காக வேலை செய்யல, நாம இருக்கிற அந்த ஊருக்காக வேலை செய்யுது. அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு? இந்த முழு அனாலிசிஸோட முக்கியமான பாயிண்டே இதுதான். உங்களுக்கு இன்னும் அதிகமா சம்பளம் தேவையில்லை. உங்களுக்கு ஒரு நல்ல ஜியாகிரபி, அதாவது ஒரு சரியான இடம் தான் தேவை. பிரச்சனை உங்க வருமானத்துல இல்ல, நீங்க வாழ்ற இடத்துல இருக்கு. இதுதான் குளோபல் எக்கனாமில நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டிய ஒரு சூப்பரான தந்திரம். இதை இன்னும் சிம்பிளா புரிஞ்சுக்க வாங்க ராகுல், அர்ஜுன்னு 2 பேரோட கதையை பார்ப்போம். இவங்க 2 பேருக்கும் ஒரே சம்பளம் தான். ஆனா அவங்களோட வாழ்க்கை முறை இருக்க அப்பா ஒண்ணுக்கொன்னு சொத்தமா சம்பந்தமே இல்லாத அளவுக்கு வேற லெவல்ல இருக்கு. அது எப்படின்னு பார்க்கலாமா? முதல்ல ராகுல். இவரு சான் பிரான்சிஸ்கோல இருக்காரு. மாசம் $10,000, அதாவது 8 லட்சம் ரூபாய்க்கு மேல சம்பாதிக்கிறாரு. ஆனா பயங்கரமான மன அழுத்தத்தோட ஹை இன்கம் ஆனா புவர் லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்றாரு. இப்போ அர்ஜுனை பாருங்க. அவரும் அதே $10,000 தான் சம்பாதிக்கிறாரு. ஆனா பாலியில இருந்து வேலை செய்யறாரு. ஒரு ராஜா மாதிரி எல்லா வசதியோடையும் ரொம்ப சொகுசான ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காரு. சரி, இப்ப அவங்களோட மாச பட்ஜெட்டை பாருங்களேன். உங்களுக்கே உண்மை புரியும். 2 பேரோட வருமானமும் மாசம் $10,000 தான். ஆனா ராகுல் பாருங்க, வாடகைக்கே $4,000 கொடுத்துடுறாரு. அப்புறம் வரிக்கே $3,000 போயிடுது. சாப்பாடு மத்த செலவுகள்னு ஒரு $1,500 போக மாச கடைசியில அவர் கையில மிஞ்சிறது என்னவோ வெறும் $1,500 தான். ஆனா இங்க அர்ஜுனை பாருங்க, பாலில ஒரு பெரிய லக்ஸரி வில்லாவுக்கே வெறும் $1,500 தான் செலவு பண்றாரு. அவரோட ஹை எண்ட் லைஃப் ஸ்டைலுக்கு $1,000, வரிகளும் ரொம்பவே கம்மி. அப்போ மாசம் அவர் கையில எவ்வளோ சேமிப்பா நிக்குது தெரியுமா? $7,500. இந்த சார்ட் அந்த வித்தியாசத்தை இன்னும் பளிச்சுன்னு காட்டுது. ராகுலோட சேமிப்பு வெறும் $1,500. ஆனா அர்ஜுனோட சேமிப்பு $7,500. பாத்தீங்களா? ஒரே சம்பளம் தான். ஆனா அர்ஜுன் ராகுலை விட 5 மடங்கு அதிகமா சேமிக்கிறாரு. அவர் எடுத்த ஒரே ஒரு முடிவு அவரோட ஃபினான்ஷியல் ஃபியூச்சரையே மாத்திருச்சு. இதுதான் நீங்க இருக்க இடத்தோட பவர். ரொம்ப சுருக்கமா சொல்லணும்னா, ராகுல் அவரோட வீட்டு ஓனருக்காக வேலை செய்யறாரு. அவரோட உழைப்பு இன்னொருத்தர பணக்காரரா ஆக்குது. ஆனா அர்ஜுன் அவரோட எதிர்காலத்துக்காக வேலை செய்யறாரு. இந்த ஒரு சின்ன வித்தியாசம் தான் ஜியோ ஆர்பிட்ரேஜ் அப்படிங்கிற தந்திரத்தோட அடிநாதம். ஒருவேளை இந்த ராகுலோட கதையில எங்கேயோ உங்களையே நீங்க பாக்குற மாதிரி இருந்தா நீங்க தனியா இல்லைன்னு தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் இந்த குளோபல் கேமை எப்படி விளையாடுறதுன்னு கத்துக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி நீங்களும் ஃபீல் பண்ணா இந்த புரிதலுக்காக ஒரு லைக் போடுங்க. சரி, இப்போ ஜியோ ஆர்பிட்ரேஜ்னா என்ன, அது எப்படி வேலை செய்யுதுன்னு இன்னும் கொஞ்சம் டீப்பா பார்க்கலாம். இதோட ஃபார்முலா ரொம்ப சிம்பிள். உலக லெவல்ல சம்பாதி, உள்ளூர் லெவல்ல செலவு பண்ணு. ஜியோ ஆர்பிட்ரேஜ் இது ஒரு பவர்ஃபுல்லான ஸ்ட்ராட்டஜி. டாலர் மாதிரி மதிப்பா அதிகமான கரன்சில வருமானம் வாங்கிட்டு இந்தியா அல்லது பாலி மாதிரி செலவு கம்மியான இடத்துல வாழ்ந்து செலவு பண்றது. இது மூலமா உங்க வருமானத்தோட உண்மையான மதிப்பை, அதாவது அதோட வாங்கும் சக்தியை பல மடங்கு நீங்க அதிகப்படுத்துறீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. உண்மையான செல்வங்கிறது உங்க பேங்க்ல இருக்கிற ஒரு நம்பர் இல்ல. அது நீங்க வாழ்ற இடத்தோட வாழ்க்கை செலவை பொறுத்தது. யோசிச்சு பாருங்க. உங்க சம்பளம் அப்படியே இருக்கு, ஆனா உங்க வாடகை மட்டும் 70% குறைஞ்சா எப்படி இருக்கும்? நீங்க 1 மணி நேரம் கூட எக்ஸ்ட்ராவா வேலை செய்யாம உங்களுக்கு நீங்களே ஒரு பெரிய வரி இல்லாத சம்பள உயர்வை கொடுத்துக்கிற மாதிரி தான் அது. சரி, தியரி எல்லாம் கேட்கறதுக்கு சூப்பரா இருக்கு. இதை எப்படி நடைமுறைக்கு கொண்டு வரதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த தந்திரத்தை ஆக்டிவேட் பண்றதுக்கான உங்களுக்கான ஒரு 3 ஸ்டெப் ஆக்ஷன் பிளான் இதோ. இதுதான் ஜியோ ஆர்பிட்ரேஜோட 3 முக்கியமான தூண்கள். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், உங்க வருமானத்தை நீங்க இருக்கிற இடத்துல இருந்து பிரிச்சிடுங்க. அதாவது எங்க இருந்து வேணும்னாலும் வேலை செய்யக்கூடிய ஒரு ரிமோட் ஜாபுக்கு மாறுங்க, இல்லைன்னா ஒரு ஆன்லைன் பிசினஸ் ஆரம்பிங்க. 2வது ஸ்டெப், உங்க கரன்சியை ஆர்பிட்ரேஜ் பண்ணுங்க. டாலர்ல சம்பாதிச்சு ரூபால செலவு பண்ணுங்க. 3வது ஸ்டெப், ஒரு சேவிங்ஸ் இன்ஜினை உருவாக்குங்க.
இப்படி கிடைக்கிற எக்ஸ்ட்ரா பணத்தை யோசிக்காம ஆட்டோமேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல போடுங்க. இதுக்கு நீங்க கண்டிப்பா வெளிநாட்டுக்கு தான் போகணும்னு இல்ல, பெங்களூர்ல இருந்து கொச்சிக்கு மாறினா கூட போதும் இந்த ஆட்டத்தை ஆரம்பிச்சிடலாம். இந்த ஸ்ட்ராட்டஜியை செயல்படுத்துறதுக்கு சில சூப்பரான இடங்கள் இதோ. நம்ம இந்தியாவுல கொச்சி, இல்லனா ஹிமாச்சல்ல ஒரு அமைதியான மலை கிராமம், வெளிநாடுகள்ல பாத்தீங்கன்னா இந்தோனேஷியால பாலி, ஐரோப்பாவுல போர்ச்சுகல், இல்லனா மெக்சிகோ சிட்டி. இந்த இடங்கள்லாம் உங்க கற்பனையை தூண்டி விடும்னு நம்புறேன். இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி. இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சா நீங்க உலகத்துல எந்த மூலையில இருந்து வேலை செய்யணும்னு கனவு காண்றீங்க? யோசிச்சு உங்க ட்ரீம் லொகேஷனை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, மத்தவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். கடைசியா ஒண்ணே ஒண்ணுதான், நீங்க இருக்கிற இடம் உங்க சொத்து மதிப்பை தீர்மானிக்க விடாதீங்க. இந்த உலகளாவிய ஆட்டத்தை எப்படி ஸ்மார்ட்டா விளையாடுறதுன்னு தொடர்ந்து கத்துக்க மறக்காம நம்ம பணம் கதை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போதான் இது மாதிரி அடுத்தடுத்த யுக்திகளை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். சரி, இந்த மாதிரி ஒரு சூப்பரான வாழ்க்கை முறையை நீங்க அடைஞ்சிட்டீங்க. செல்வம் உங்க கைக்கு வந்துடுச்சு. இதுக்கப்புறம் என்ன, பண விளையாட்டு இதோட முடிஞ்சு போச்சா? இல்லவே இல்ல. ஆட்டத்தோட அடுத்த லெவல் இனிதான் ஆரம்பிக்க போகுது. இது அடுத்த பகுதிக்கான ஒரு சின்ன டீசர். நாம் அடுத்ததா ஆன்டி ஃப்ரஜைல் அசெட்ஸ் பத்தி பார்க்க போறோம். அதாவது உலக பொருளாதாரம் மொத்தம் குழப்பத்துல இருக்கும்போது எந்த மாதிரியான சொத்துக்களோட மதிப்பு இன்னும் அதிகமாகும், நெருக்கடியை எப்படி ஒரு வாய்ப்பா மாத்துறதுன்னு நம்ம அடுத்த அலசல்ல பார்ப்போம். அதுவரை சிந்தித்து செயல்படுங்கள்.